Stamp Club Inauguration and Workshop on Philately. சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், மேட்டுப்பாளையம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கிளிம்சஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிரபல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃபிலாட்டலி கிளப் ஆரம்ப விழா நடத்துகிறாங்க. இது முதல் முறை கிடையாது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிலாட்டலிக்குன்ட்டு ஒரு தனி செக்ஷனே இயங்கிட்டுருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலில் உள்ள அனைவரும், அதாவது 100% பேர் ஃபிலாட்டலிஸ்ட்டு. இந்த அஞ்சல் தலை சேகரிப்போட முக்கியத்துவத்தை அவங்க ஸ்கூலில் ஓரளவுக்கு குழந்தையிலேருந்தே நம்ம பண்ணுறாங்க. 9வது பொறுத்த வரைக்கும் அந்த கிளப் இனாகுரேஷன் எப்படி அதை ஒர்க் ஷாப் ஹவு டு கோ ஃபார்வர்டுன்றதை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தி அதில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வெளியிலேருந்து உள்ள மெம்பர்ஸை அல்லது அங்கே உள்ள துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்க அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஒர்க் ஷாப்பை நடத்துகிறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய ஆகார் காயின் சொசைட்டியுடைய நிறுவன தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் மிக நெடிய காலமாக இந்த ஸ்கூல் நல்ல தொடர்பில் இருக்கிறாரு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவர் அங்கே போய் இனாகுரேஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் டே, ஆனுவல் டே, மற்ற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், பல்வேறு தலைப்புகளில் அவங்க காட்சிப்படுத்தி அவங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது நடந்தது கடந்த 14ஆம் நாள் ஜூன் திங்கள் 2025 லோட்டஸ் ஹால் மாலை 6 மணிக்கு நடந்தது. இதில் குறிப்பாக 9வது பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு ஒர்க் ஷாப் நடந்தது. அவங்களுக்கு பிடித்தமான தீம் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தீமை செலக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணுறது, ஒரு லாங் ரன்னுக்கு எப்படி அதை கலெக்ட் பண்ணுறது, அவங்க எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதை எப்படி சேகரித்து அதை பாதுகாத்து அதை எப்படி காட்சிப்படுத்துறதுன்றதை பல்வேறு அளவுகோல்களை நாங்கள் சிறப்பாக இது பண்ணாங்க. இந்த மாதிரி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் ஒவ்வொரு ஹாபியை, அதாவது ஒரு இன்டோர் ஸ்போர்ட்டு, ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட், ஒரு இன்டோர் ஹாபி, ஒரு அவுட்டோர் ஹாபி, இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பறந்து விரிந்த ஒரு பார்வை இருக்கும். இது மூலமாக ஒரு என்ன பயன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, ஒரு நாலேஜாக எடுத்துக்கலாமா, அதெல்லாம் இல்லை. பறந்து விரிந்த பார்வை, எல்லாத்த பற்றியும் உண்டான பார்வை இருந்தால் மாத்திரம்தான் இன்னைக்குள்ள உலகத்தோட போக்கை நம்ம உணர முடியும். உணர்ந்தால் தான் நமக்கு உண்டான வழியை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தேர்ந்தெடுக்கிற வழி நமக்கு பிடிச்சிருந்தால் மாத்திரம்தான், அதில் 100% இன்வால்மெண்ட் இருந்தால் மாத்திரம்தான் வெற்றி பாதையை நோக்கி நம்மளுடைய வளரும் சமுதாயம், இளைய சமுதாயம் போய் ரீச் பண்ண முடியுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கு முதல் படியாக இந்த ஃபிலாட்டலி ஒர்க் ஷாப் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க. அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க.